முதல் நாள் உள்ள இருக்கும்போது என் ரூமுக்கு ஒரு பையன் ஓடி வந்தான். ஓடி வந்து கையில 2 ஆப்பிள் வச்சிருந்தான். அண்ணா இதை சாப்பிடுங்கண்ணே. அண்ணா நீ யாருடா அப்படின்னு. அண்ணா இது முன்னால உள்ள கேஸ்னே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கஞ்சா கடத்திட்டோம்னே, அதுல என் மேல கேஸ் போட்டாங்க. இப்ப எப்பெல்லாம் எங்க ஏரியால கஞ்சா வரத என்னையும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க சந்தேகத்துல. ஏன்டா நீ பிடிக்கிறீங்கன்னு போன வாரம் யோசிச்சேன், இப்பதான் தெரியுதுண்ணே. உங்களை பார்த்துட்டேன் நான் உள்ள. அவன் வந்து 2 ஆப்பிள கொடுத்தான். கொடுத்துட்டு இதை சாப்பிடுங்கண்ணே. டேய் உனக்கு இருக்குதா போங்கண்ணே, இன்னைக்கு நான் உயிரோட இருக்க காரணமே நீங்க தான். என்னடா சொல்ற? அண்ணே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால ஒரு கூட்டம் நடந்துச்சுண்ணே. நான் கஞ்சா போட்டிருந்தேன், ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். ஒரே பாடல் சத்தம், லைட்லாம் இருந்துச்சு. நல்லா இருக்குதேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து நின்றுட்டோம்னே. பார்த்தா நீங்க மேடையில் நின்றுட்டு இருக்கிறீங்க. நீங்க பாடல் பாடுறீங்க, பிரசங்கம் பண்றீங்க. எனக்கு யாரோ என் மனசுல தொடுற மாதிரியே இருந்துச்சுனே. ஆனா அன்னைக்கு விட்டேன் கஞ்சாவை. நான் ரட்சிக்கப்பட்டவனே. என்னைய ஏன்டா ஆண்டவரே மறுபடியும் உள்ள அனுப்புறீங்கன்னு கேட்கும் போது இப்பதாம்னே தெரியுது அண்ணே உள்ள வராரு, ஆப்பிள் குடுறாரு. எதுக்கு சொல்றேன்னா, நீ கேரி தாற்றங்கரையில் உட்கார்ந்தாலும் காக்கா வரும், நீ வனாந்திரத்துக்கு போனாலும் உனக்கு அங்க மண்ணா விழும். ஒரு கீழ்காற்றை வீச பண்ணி உனக்காக காடைகளை கொண்டு வருவார்.